மனிதனை அல்லாஹ் ஒரு சமூக பிராணியாக படைத்திருக்கிறார். ஒரு மனிதனால உலகத்தில் தனிச்சு வாழ இயலாது. ஒரு மனிதனால சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ இயலாது. ஒரு மனிதனால குடும்பத்தை விட்டு ஒதுங்கி வாழ இயலாது. ஒரு மனிதனால ஒரு ஊரை விட்டு ஒதுங்கி தனிமையில வாழ இயலாது. அந்த முறையில அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை ஒரு சமூக பிராணியாக அல்லாஹ் படைச்சிருக்கிறார். ஒரு மனிதனால தனித்து வாழவும் முடியாது, ஒரு மனிதனால் தனித்து சாதிக்கவும் முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, மொத்தத்திலே உலகத்திலே நானாகவே வாழ்ந்தேன் என்று சொல்லுவதை விட பிறரால் தான் நான் வாழ வைக்கப்பட்டேன் என்று சொல்லுவதுதான் பொருத்தம். பிறருடைய உதவி இல்லாம நானாக வாழ்ந்தேன் என்று சொல்லுவதை விட பிறருடைய உதவியிலே தான் நான் வாழ்ந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழுகிறேன் என்று சொல்லுவதுதான் பொருத்தம். ஏன் கண்ணியத்திற்குரியவர்களே, அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பிறந்ததே என்னொத்தர உதவியில தானே. நான் நானாக பிறக்கலையே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னொருத்தர் தேவையில்ல, யாரையும் உதவி தேவையில்ல, நண்பர்கள் தேவையில்ல, குடும்பம் தேவையில்ல, நிர்வாகம் தேவையில்ல, சமூக சேவையாளர்கள் தேவையில்ல, சிந்தனையாளர்கள் தேவையில்ல, எழுத்தாளர்கள் தேவையில்ல. இப்படி எங்களால வாழ இயலாது. ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையில தான் அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் வச்சிருக்கிறார். நானாக பிறக்கவே இல்லையே. நான் பிறந்ததே என்ற உம்முடைய வாப்படைய உதவியால தான் உலகத்தில் பிறந்திருக்கிறேன். அவங்களோட முயற்சியில வெளிப்பாடு தானே என்ற பொறுப்பே இருக்குது. எனக்கு பெயர் வைத்தது நான் அல்ல, எனக்கு பெயர் தந்ததும் என்னுடைய சமூகம், எனக்கு பெயர் வச்சதும் என்னொத்தர் தான். அதிகமாக என்ற பெயரை பாவிப்பதும் நான் அல்ல, என்னுடைய பெயரை பாவிப்பதும் ஏனையவர்கள் தான். பாருங்க பாப்போம். ஏண்ட பெயர் எப்பயாவது ஒரு விடுத்தம் தான் நான் சொல்லுவேன். யாராவது உங்களோட பேர் என்னன்னு கேட்டா மட்டும்தான் சொல்லுவோம். எங்கேயாவது ஒரு சைன் அடிக்கிறோம்னா மட்டும்தான் எங்களுடைய பெயர் அடிப்போம். ஆனால் என்னுடைய பெயரை நான் பாவிப்பதை விட ஏனையவர்கள், சமூகத்திலே உள்ளவர்கள், குடும்பத்தார்கள் பாவிப்பதுதான் கூட. சகோதரர்களே, என்னை வளர்த்தது நானாக வளர இல்லை, என்னை வளர்த்தார்கள். நானாக வளர இல்லை, என்னை வளர்த்தார்கள். நானாக உருவாகவில்லை, என்னை உருவாக்கினார்கள். என்னை வளர்த்தவர்கள் யாரோ, என்னை உருவாக்கியவர்கள் யாரோ, என்னுடைய பட்டம், எனக்கு தந்த பதவி, இது இன்னொருத்தரால கொடுக்கப்பட்டது. யோசனை பண்ணி பாருங்க பாப்போம். எனக்கு ஆலிம் என்ற பட்டம் நானாக எடுத்துக்கொள்ளலையே. எனக்கு இன்னொருத்தரால தரப்பட்டதுதான் ஆலிம் என்கிற பட்டம். டாக்டர் என்கிற பட்டம் இன்னொருத்தரால தரப்பட்டது. இன்ஜினியர் என்கிற அந்த பட்டம் இன்னொருத்தரால தரப்பட்டது. நீங்கள் லோயர் என்கிற பட்டம் பதவியாக இருக்கலாம், இன்னொரு சமூகத்தால என்ன 4 பேரால தரப்பட்டதுதான் அந்த பட்டமும் பதவியும். கண்ணியமானவர்களே, எனக்கு நோய் வந்தால் சமூகத்துடைய உதவி தேவை. எனக்கு ஒரு ஆபத்து வந்தால் 4 பேருடைய உதவி தேவை. என்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்வதற்கு 4 பேர் தேவையா இல்லையா? என்னுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள 4 பேர் தேவையா இல்லையா? என்னுடைய வீட்டு திருமணத்தை அலங்கரிக்க 4 பேர் தேவையா இல்லையா? என்னுடைய வீட்டிலே ஒரு ஜனாசா, என்னுடைய வாப்பா மௌத்தா பேய்த்தார், என்னுடைய உம்மா மௌத்தா பேய்த்துட்டாங்க, எனக்கு மனதுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு சமூகம் தேவையா இல்லையா? என்னுடைய வாப்பா மௌத்து, யாருமே வரல, நானும் என்ற நாணவும் தாத்தவும் மட்டும் கபரை தோண்டி கஃன் செஞ்சு அடக்கினா எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும், எவ்வளவு ஒரு கவலை இருக்கும். அந்த ஜனாசாவை பத்தி சமூகத்தில் கண்ணியமா பேசுவாங்களா, மோசமா பேசுவாங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா கட்டத்திலும் சமூகம் தேவை. நண்பர்கள் தேவை, மூத்தவர்கள் தேவை, வயோதிபர்கள் தேவை, உலமாக்கள் தேவை, ஆசிரியர்கள் தேவை, அதிபர்கள் தேவை, வாலிபர்கள் தேவை, பெண்கள் தேவை, சகோதரிகள் எல்லாரும் தேவை. சகோதரர்களை யாரையும் ஒதுக்கிவிட்டு, யாரையும் தள்ளிவிட்டு ஒரு மனிதனாலே ஒரு சமூகத்திலே வாழ முடியாது என்கிற ஒரு உண்மையைத்தான் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் நல்லவன் என்கிற பட்டம் என்னொத்தன் தந்தது. நான் நல்லவன் என்று நான் சொன்னா நான் பைத்தியக்காரன். மன் மதஹ நஃப்ஸஹு ஃபஹுவ ஜாஹில். அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன்னை தானே புகழ்ந்து கொள்ளுபவன் ஒரு மடையன். கண்ணியமானவர்களே, நான் நல்லவன் என்கிற பட்டம் சமூகத்திலிருந்து தரணும். நான் கெட்டவனா என்னுடைய சமூகம் சொல்லணும். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தத்தில் நான் மரணித்தால் என்னுடைய கடமைகளை செய்வதற்கு 4 பேர் தேவை. சகோதரர்களே, என்னுடைய ஜனாசாவை தூக்க 4 பேர் தேவை, கஃன் செய்வதற்கு 4 பேர் தேவை, குழி தோண்டி அடக்கம் செய்வதற்கு 4 பேர் தேவை, துஆ கேட்க 4 பேர் தேவை. மொத்தத்திலே என்னுடைய பிறப்பும் என்னொத்தரோடு தொடர்படுகிறது, என்னுடைய இறப்பும் அனைத்துமே மொத்தத்திலே அடுத்தவர்கள் போட்ட பிச்சை தான் என்று தான் சொல்லணும். கண்ணியமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தனித்து வாழுகின்ற ஒரு முஃமினை விட சமூகத்திலே யாரும் தேவையில்லை,
எங்களுக்கு ஊர் தேவையில்ல, சமூகம் தேவையில்ல, நானும் என்ற பாடும் என்று வாழ்றாங்களே, இவங்களை விட சமூகத்தோடு சேர்ந்து வாழுகின்ற மூமின் அல்லாஹ்விடத்திலே ஏற்றமானவன். தனித்து வாழுகின்ற மனிதனை விட, சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழுகின்ற மனிதனை விட சமூகத்திலே கலந்து வாழுகின்றவன், சமூகத்துக்காக பேசுகிறவன், சமூகத்துக்காக பாடுபடுகிறவன், சமூகத்துக்காக எழுதுகிறவன், சமூகத்துடைய கஷ்டத்திலே பங்கு கொள்ளுகிறவன், சமூகத்துடைய பிரச்சனைகளுக்காக முகம் கொடுத்து அவமானப்படுத்தப்படுகிறவன், ஒதுக்கப்படுகிறவன், இவர்களை அல்லாஹ் அரவணைப்பான். சகோதரர்களே, இவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், அல்லாஹ் முஹ்ஸினீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான். சமூகத்துக்காக உபகாரம் செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், சமூகத்துக்காக பேசுறவங்களை அல்லாஹ் விரும்புறான். சமூகத்துக்காக பாடுபடுறவங்களை அல்லாஹ் விரும்புறான். சமூகத்துடைய விடியலுக்காக முயற்சி செய்யறவங்களை அல்லாஹ் விரும்புறான். குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ் யார விரும்புறான் என்று குர்ஆன்ல பார்த்த நேரம், யார் அடுத்தவங்களுக்காக வாழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். யார் தனக்காக வேண்டி மாத்திரம் வாழுகிறார்களோ, தன்னை பற்றி மாத்திரம் யோசிக்கிறாங்களோ, தன்னுடைய குடும்பத்தை பற்றி மாத்திரம் யோசிக்கிறாங்களோ, இவர்களை அல்லாஹ் ஒரு போதும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மொத்தத்திலே சமூகத்திலே சேர்ந்து வாழ்வதிலே தான் என்னுடைய மீசானுடைய பாரம் இருக்கிறது. என்னுடைய மீசானுடைய பாரம் சமூகத்திலே சேர்ந்து வாழ்வதிலே அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஏன் சொல்லுங்க பாப்போம். மீசான பாரமாக்குறது நல்ல குணம்னு சொன்னாங்களா இல்லையா? ஹுஸ்னுல் ஹுலுக், நல்ல குணம், நல்ல பண்பாடு, நல்ல தன்மை, நல்ல அஹ்லாக்கோட மீசானை பாரமாக்கும் என்றா, நான் தனிமையில இருந்தா நான் யாரோட நான் அஹ்லாக்க காட்டுறது? நான் யாரோடையும் பேசுறதில்ல, நான் பஜாருக்கு மாறல, நான் ஒரு பிரச்சனையிலும் தலை போடுற இல்ல, நான் ஒரு கூட்டத்துக்கும் வார இல்ல, நானும் வேண்ட பாடு, எனக்கு ஒத்தரும் தேவையில்லை, எனக்கு ஒத்தரும் தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் வாழ்றாருண்டா, கண்ணியமானவர்களே, இவர் நல்ல மனிதர் என்று யாரு சொல்ற? இவர் நல்ல குணமுள்ள மனிதர் என்ற சர்டிபிகேட்டை யாரு கொடுக்கணும்? இவர் சமூகத்தில் கலந்து வாழ்ந்தால்தான் இவர் நல்ல மனிதரா கெட்ட மனிதரா நல்ல குணமுடையவரா இல்லையா என்கிற அந்த சர்டிபிகேட் கிடைக்கும். என்னுடைய நல்ல குணத்தை தீர்மானிப்பதற்கு ஒரு சமூகம் தேவை. கண்ணியவான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்தோட சேர்ந்து வாழ்ந்தால் தான் உதவி செய்யலாம், சமூகத்தோட சேர்ந்து வாழ்ந்தால் தான் அன்பு காட்டலாம், சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் ஏனைய முஸ்லிம்களுடைய கடமைகள்ல பங்கு கொள்ளலாம். பாருங்க, சமூகத்தோட சேர்ந்து வாழ்றதுல தான் ஒரு மனிதனுடைய 2 உலகத்துடைய வெற்றியையும் அல்லாஹ் வச்சிருக்கிறார். சமூகத்தோடு சேர்ந்து வாழ்றவங்கள்ல தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. சமூகத்தோடு சேர்ந்து வாழ்றார், நோயாளியை விசாரிக்கிறார், ஜனாசாவை பிந்துறார், ஜனாசாவை தூக்குறார், ஆறுதல் சொல்றார், சமூகத்துக்கு வழிகாட்டுறார், பொருளாதாரத்தால் உதவி செய்கிறார், எல்லாமே சமூகத்துக்காகத்தானே. கண்ணியமானவர்களே, அடுத்தவர்களுடைய துஆ பங்கு கிடைக்குது. அடுத்தவர்களுடைய துஆவிலே பங்கு சமூகத்திலே சேர்ந்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, மொத்தத்திலே என்னுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை முடிவு செய்கின்ற இடம் நான் வாழுகின்ற சமூகம், நான் கலந்து வாழுகின்ற சமூகம் என்று தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் சுவர்க்கத்தை அடைவதற்கு ஈமான் தேவை. ஒரு மனிதனுடைய சுவர்க்கம் ஈமானை வைத்துத்தான் அளவீடு செய்யப்படுகிறது. ஈமான்தாரிகளுக்கு தான் சுவர்க்கம். அப்படி என்றால் ஈமானுடைய பரிபூரணத்தை அல்லாஹ் சமூகத்தோடு சேர்த்து வச்சிருக்கிறார். ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழுகின்ற மனிதனை அல்லாஹ் ஈமானோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், லா ததுகுல் ஜன்னah ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை சுவனத்தை அடைய மாட்டீர்கள், ஈமான் கொள்ளாதவரை சுவர்க்கத்திலே நுழைய மாட்டீர்கள். வலா துமினு ஹத்தா தஹாப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டாதவரை, ஒருத்தரை ஒருத்தர் மதிக்காதவரை, ஒருத்தரை ஒருத்தர் பாசம் காட்டாதவரை நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள். அப்போ உங்களோட ஈமானுக்கு எது தேவை? கலந்துரையாடுறது தேவை. உங்களோட ஈமானுக்கு தேவை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக நடந்து கொள்ளணும். அவல அதுல்லுக்கும் அலா ஷைஇன், ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா உங்களுக்கு? இதா ஃபஅல்துமு தஹாபபதும், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதை நீங்க செய்வீங்கன்னா உங்களுக்கு மத்தியில பாசம் உண்டாகும், உங்களுக்கு மத்தியில இரக்கம் உண்டாகும், உங்களுக்கு மத்தியில நேசம் உண்டாகும், உங்களுக்கு மத்தியில காதல் உண்டாகும். என்ன தெரியுமா? அஃஷு ஸலாம பைனக்கும்,
அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் அதிகமாக சலாம் சொல்லுங்க. அதிகமாக சலாம் சொல்ற பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. அதிகமாக சலாம் சொன்னால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக சலாம் சொன்னால் அதிகமான அன்புண்டாகும். அதிகமான அன்புண்டானால் அதிகமான ஈமான் கிடைக்கும். அதிகமான ஈமான் கிடைத்தால் அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் கிடைக்கும். சுவர்க்கத்தோடு ஈமானை, ஈமானோடு நேசத்தை, நேசத்தோடு சலாத்தை, சலாத்தோடு சமூகத்தை அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கிறார். ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தா தான் அதிகமா சலாம் சொல்லலாம். நான் வீட்டுக்குள்ளே இருந்தா யாருக்கு சலாம் சொல்றேன்? பஜாருக்கு வந்தா தான் எல்லாருக்கும் சலாம் சொல்லலாம். ஒரு மையத்தோட்டுக்கு போனா தான் எல்லோருக்கும் சலாம் சொல்ற பாக்கியம். விளையாட்டு இடத்துக்கு போனா தான் எல்லாரையும் கண்டு சலாம் சொல்ற பாக்கியம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களோட கண்ணியமே உங்களோட சேர்ந்து வாழ்றதுல சலாத்துல தான் இருக்குது.